நவகிரகங்களில் தலையாய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனை பற்றி பார்க்கின்ற பொழுது சூரியனுக்கு கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல்வேறு பெயர்கள் உண்டு. நெருப்புக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் ஆண் கிரகமாகும். சூரியன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவார், மேஷ ராசியில் உச்சம் பெறுவார், துலா ராசியில் நீச்சம் பெறுவார். அடுத்து பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்றால் விருச்சிகம் சமராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை வீடுன்னு பார்க்கின்ற பொழுது ரிஷபம், மகரம், கும்பம். அடுத்து பார்த்தீங்கன்றால் சூரியன் உங்களுக்கு ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்கக்கூடிய கிரகமாகும். ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்கக்கூடிய கிரகமாகும். சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் தமிழ் மாதத்தை நம்ம கணக்கெடுக்கிறோம். குறிப்பாக முதல் ராசியான மேஷ ராசியில் சித்திரை மாதம் இருப்பார், ரிஷப ராசியில் உங்களுக்கு வைகாசி மாதத்தில் இருப்பார், ஆனி மாதம் மிதுன ராசியில் இருப்பார். ஒரு தமிழ் மாதம் முடிகிற நாள், ஒரு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிற நாளில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறுவார். பெரும்பாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். மோஸ்ட்லி எல்லா வருஷமும் அப்படி தான் சூரிய பகவான் ஒரு மாதமும் சஞ்சரிப்பார். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதை வச்சே அந்த ஜாதகர் எந்த மாதத்தில் பிறந்தாருன்னு சொல்லிடலாம். சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சே அவர் எந்த மாதத்தில் பிறந்தாருன்னு சொல்லிடலாம். அதுவும் சூரியன் எந்த டிகிரியில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தமிழ் மாதத்தில் எந்த தேதியில் பிறந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்ன பின்ன கண்டிப்பாக சொல்லிடலாம். அதாவது எந்த வருஷம்னு சொல்ல முடியாது, எந்த மாதத்தில் பிறந்தாருன்னு சொல்லிடலாம். அதுதான் சூரியன் ஒரு மாதக்கோள்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரி காலம்னு சொல்லுவோம். அந்த கத்திரி காலத்தில் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறது, புதுசாக ஒரு வீடுக்கு குடி போகிறது, மனை பூஜை செய்கிறது போன்றவற்றினை தவிர்க்க வேண்டும். நிறைய தகவல் இருக்குது. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்ப்போம். நன்றி.